இந்த வீடியோவில் கேரளாவோட ஸ்பெஷல் முட்டை பாலாடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு 5 நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கிண்ணம் அளவு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம டம்ளர் அளவு கூட ஒரு டம்ளருக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். இப்போ அது கூடவே 1 ஸ்பூனு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கலருக்காக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இது மொத்தமாக போட்டு மிக்சியில் சீரகம், உள்ளி அந்த மாதிரிலாம் போட்டு மொத்தமாக அரைப்பாங்கங்க. நான் எல்லாமே இன்றைக்கி பவுடர் மாதிரி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். நான் எடுத்திருக்க மாவுக்கு இன்றைக்கி நான் 1 முட்டை கணக்குக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமாக மாவு எடுத்திங்கன்னா கூட 2 முட்டை சேர்த்துக்கோங்க. இது நம்ம கலந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம மிக்சியில் அரைக்கதா இருந்தால் இது கூடவே சின்ன வெங்காயம் கூட சேர்ப்பாங்க. சின்ன வெங்காயம், சீரகம், அப்புறம் பச்சரிசியை ஊற வச்சு அது மைதா மாவு, முட்டை எல்லாத்தையுமே மிக்சியில் மொத்தமாக அரைச்சி எடுப்பாங்க. நான் இந்த மாதிரி இன்றைக்கி விஸ்கை வச்சே நம்ம கலந்து எடுத்துக்கலாம். ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த ஸ்நாக்ஸை ஸ்வீட்டாகவும் நம்ம சாப்பிட்லாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கெலாம் டக்குன்னு 5 நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். நம்ம இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம், தோசை ஊற்றுற மாதிரி. அதுக்கப்புறம் இது உள்ளே வைக்கிறதுக்காக நம்ம ஸ்டஃபிங்காக தேங்காய் துருவல் கூட ஒரு 2-3 ஸ்பூனு ஜீனியை போட்டுக்கிடுதேன். அது கூடவே கொஞ்சமாக நெய்யும் போட்டுக்கிடுதேன். போட்டு நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இது உள்ளே வைக்கிறதுக்காக ஸ்டஃபிங்காக. இது கூடவே நம்ம நட்ஸு, முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஏலக்காய் கூட இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நல்லா மெல்லிஸாக ஊற்றிக்கோங்க. அப்போ நல்லா நைஸாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. இதில் நம்ம சோடாப்பூ அந்த மாதிரி கூட நம்ம எதுவுமே சேர்க்கலைங்க. அதனால சின்ன குழந்தைங்களுக்கெலாம் நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். லைக் பண்ணி சாப்பிடுவாங்கங்க. ஏன்னா ரோல் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் இது கூடவே கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம தோசை சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். டக்குன்னு ரெடி ஆயிருங்க நமக்கு. ரொம்ப அதிக நேரம்லாம் ஆகாது. 2 நிமிஷத்தில் இந்த தோசை ரெடி ஆயிரும். இப்போ எடுத்த உடனே நம்ம அந்த சூடோடவே உள்ளே ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த தேங்காய் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம ரோல் மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். இதை முட்டை குழலப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, எலாஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதை முட்டை பாலாடை அப்படின்னு சொல்லுவாங்கங்க. வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருளை வச்சு சூப்பர் டேஸ்டியான நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நம்ம மீதி இருக்க மாவையும் தோசை சுட்டு ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சின்ன குழந்தைங்களாம் அப்படி ரோல் மாதிரி இருக்கிறதுனால ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்கங்க. மீதி இருக்க எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்து வச்சாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கே உடனே செஞ்சு பாருங்கள். ரொம்பவே உங்கள் குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்கங்க. அம்மா நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளும் சூப்பராக பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.